அன் ரிபஇ இப்னு ஹிராஷ் அன் ரஜுலின் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிபஇ இப்னு ஹிராஷ் என்றவர் அறிவிக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தோழர் வழியாக, பேர் என்ன செய்யல, சொல்லப்படல. قال اختلف الناس في اخر يوم من رمضان. ரமலானுடைய கடைசி நாளில் கருத்து முரண்பாடு. ரமலானுடைய கடைசியில் கருத்து முரண்பாடுன்னா என்ன? நாளைக்கு 30 பெருநாளா, நாளைக்கு 30 பெருநாளான்று. ஃபகதிம அராபியான், ரெண்டு கிராமப்புறவாசிகள் வராங்க. ஃபஷஹிதா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்றாங்க, சாட்சி சொல்றாங்க. பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு, ல அஹல்லல் ஹிலால அம்சி அஷியா, அவர்கள் வந்து ல அஹல்லல் ஹிலால அம்சி அஷியா, மாலையை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதாவது பிறை பார்த்து விட்டதாக, அதாவது நாள் கடந்துட்டு அன்று மாலையை என்ன செஞ்சாங்க, பிறை பார்த்து விட்டதாக அவர்கள் என்ன செய்றாங்க, சாட்சி சொல்றாங்க. ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ அய்ஃப்திரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கட்டளையிட்டார்கள் என்ன, நோன்பு திறக்குமாறும். ஜாத ஹலஃபுன் ஃபி ஹதீதி, அதாவது ஹலஃப் என்ற ஒரு அறிவிப்பாளர் இந்த ஹதீஸில் கொஞ்சம் கூடுதலான வார்த்தை போட்டு அறிவிக்கிறாரு. அவராக போட்டதுன்னு இல்லை, அவருடைய அறிவிப்பில் இந்த நபித்தோழர் சொன்னதாக கூடுதலாக வருது. அப்படின்னா ஐயஹ்து இலா முஸல்லாஹ், நோன்பை விடுமாறும் அவங்களுடைய தொழுமிடத்துக்கு செல்லுமாறும் என்ன செய்தார், அதாவது கட்டளையிட்டார்கள் அப்படின்னு வருது. இப்போ இதில் வந்து ரெண்டு கிராமப்புறவாசி வந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட சாட்சி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, அதாவது அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வருது. இதில் என்ன, எந்த விசாரணையும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற தகவலும் இல்லை, விசாரணையோடு ஏற்றுக்கொண்டார்கள் தகவலும் இல்லை. மிக முக்கியம், அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீமாக இருக்கிறாங்கன்றதும் அவங்களோட நம்பகத்தன்மையில் நம்மளுக்கு சந்தேகம் வராமலும் இருக்கணும். நம்பகத்தன்மையில ஒருத்தர் வராரு, நான் வந்து என்ன செஞ்சேன், கிழக்கில் புற பார்த்தேன்னு சொல்றாரு, ஒரு முஸ்லீம் ரெண்டு பேர் சாட்சி சொல்லிட்டாங்களா இல்லையான்னு என்ன செய்யக்கூடாது, அவ பொய் சொல்றாங்க தெளிவாக என்ன செய்யுது விளங்குது. ஒரு முஸ்லீம் கண்டிருக்க வாய்ப்பா இல்லையான்னு இப்படி கேட்டா அது குதர்க்கம். அந்த டைம்ல மேற்கில் தான் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? அடுத்த இரண்டாவது செய்தி, இந்த அவர்களுடைய பெருநாள் திடலுக்கு போகுமாறு சொன்னார்கள் என்றது, அது உலகத்தில் வந்து மௌலை பிஜே தவிர வேற யாரும் என்ன செய்யலை, அந்த விளக்கம் சொல்லலை. எது, அவங்களுடைய பெருநாள் திடலுக்கு போங்க, நீங்கள் கண்டிங்களா நீங்கள் உங்களோட பெருநாள் திடலுக்கு போங்க அப்படி என்று வந்து சொல்லலை. ஆனாலும் நாம் சுயூத்தி என்ன செய்யறாருன்னா, நசாயுடைய குறிப்பில் நினைக்கிறேன், அவர்களுடைய பெருநாள் திடலுக்குண்டா அவர்களுடைய பெருநாள் திடல் அல்ல, எல்லா முஸ்லீம்களுடைய பெருநாள் திடலுக்கு, அப்படி யாராவது பின்னால குதர்க்கமாக விளங்கிடப்படாதுன்றதுக்காக வேண்டி என்ன ஒரு குறிப்பு என்ன செஞ்சுக்கிறாரு, சொல்லிக்கிறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த மாதிரி சில பிற்காலத்தில் வரக்கூடிய குதர்க்கமான விளக்கங்களுக்கு ஆரம்ப கால அறிஞர்கள் சின்ன சின்ன குறிப்புகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. உதாரணம், பிதஅத் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள வருவதற்கான காரணிகளை படத்துல ஜஹல் பில் லுகா, மொழியில் வரக்கூடிய அறியாமை. அதுக்கு ஒரு உதாரணமாக இமாம் ஷாத்திபி என்ன சொல்றாருன்னா, லஹ்முல் ஹின்சீர் குர்ஆன்ல வருது, பன்றி நிறைச்சின்னு வருது. எதை வச்சு பன்றி ஹலால் யாரா வாதிட்டா இது ஜஹல் பில் லுகா, மொழியில என்ன அறியாமை. உதாரணமாக இறைச்சி கடைன்ற ஈரல் விற்கிறது, அங்கே முள் விற்கிறது இல்லை, எல்லாம் விற்கிறது தான் அவனைட்டா. அது மாதிரி இறைச்சி என்று சொன்னால் அதை சார்ந்ததை சேர்த்து என்ன செய்யும், குறிக்கும். ஆனால் இதை யாரா இப்படி வாதிட்டால் அது ஜஹல், மொழியில அறியாமை என்ற வார்த்தை ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான், சொல்லிக்கிறான். ஆனால் அந்த காலத்தில் யாரும் வாதம் வைக்கல, பிற்காலத்தில் அப்படி ஒன்று என்ன செய்யலாம், அவங்க யோசிக்கிறான் இப்படி கூட ஜஹல் என்ன செய்யலாம் வரலாம். நான் வந்துட்டு அதுக்கு ஒரு உதாரணம் இலா முஸல்லாஹும், அவர்களுடைய பெருநாள் திடல் என்றது அவர்களுடைய பெருநாள் திடல்